ஹாய் ஹலோ வணக்கம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த மாதத்துக்கு ஒவ்வொரு டூர் போடலாம் அப்படின்ட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து நம்ம குட்டியான டூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பண்ண போகிறோம் அப்படின்னா, என்ன வீடியோ பண்ண போகிறோம்? ஃப்ரிட்ஜ் டூர் பண்ண போகிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃப்ரிட்ஜ் டூர் பண்ண போகிறோம். எங்களோட ஃப்ரிட்ஜு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். ரொம்ப ஹை கிளாஸ் வெரைட்டி அந்த மாதிரிலாம் இருக்காது. ஓரளவு நார்மலாக இருக்கும். இப்போ வந்து நம்ம ஃப்ரிட்ஜ் டூர் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க. guys, இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரிட்ஜ் இதுதான். இது என்ன பிராண்ட் அப்படின்னா எல்ஜியில் வந்து நார்மலான ஃப்ரிட்ஜு, கன்வெர்ட்டபிள்லாம் இல்லை. எதுக்காக நாங்கள் கன்வெர்ட்டபிள்லாம் என்னன்னு முதல்ல சொல்லிடுறேன். கன்வெர்ட்டபிள்னா இது நார்மல் ஃப்ரிட்ஜுன்னா கீழே வந்து ஃப்ரிட்ஜு, அதாவது கூலிங், அது மேலே வந்து ஃப்ரீசர். இப்போ கன்வெர்ட்டபிள் என்னன்னா நமக்கு ஃப்ரீசர் தேவைப்படுறப்ப ஃப்ரீசராகவும் நார்மலாகவும் மாற்றிக்கலாம், ஃப்ரிட்ஜாகவும் மாற்றிக்கலாம். என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. கூலிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீசராகவும் மாற்றிக்கலாம். நீங்கள் ரொம்ப ரோல் ஆகுது என்னன்னு தெரியல. எதனால கன்வெர்ட்டபிள் நாங்கள் வாங்கலைன்னா எங்களுக்கு தேவையில்லை, அதனால நாங்கள் வாங்கலை. ஆமாம், ரொம்ப அவ்வளோ யூஸ் கிடையாது, எங்களுக்கு கம்மி தான். அதனால நாங்கள் வந்து நார்மல் ஃப்ரிட்ஜே வாங்கிக்கிட்டோம். அதே மாதிரி இதுக்கும் அதுக்கும் ரேட் வந்து கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட். ஸோ நாங்கள் நார்மலே வாங்கிக்கிட்டோம். ஆமாம், ஒரு 5000 கிட்ட தான். 5000 அந்த மாதிரி நம்ம வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். எதுலேருந்து போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம்? டாப் ஃப்ளோரா பாட்டம் ஃப்ளோரா? டாப்பு தான் ஃபஸ்ட்டு, ஏன்னா மேலேருந்து கீழே வரும். ஓகே, மேலேருந்து கீழே வருவோம். இப்போ வாங்க மேலே ஓப்பன் பண்ணலாம். இந்த கலர் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதனால இந்த கலர் எடுத்தோம். இதுலேயே வந்து ஃபுல் பிளாக் இருந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா கன்வெர்ட்டபிள், அதனால அதை விட்டுட்டு இதை எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுவோம். எதுக்காக நீங்க பிளைனா வேணும்னு கேக்குறீங்க அர்ஜுன்? ஃப்ரிட்ஜ் பிளைனா இருந்தா தான் அழகா இருக்கும். அண்ணனும் தம்பிக்கும் எதுவுமே இருக்க கூடாதான். அதே மாதிரி எனக்கு இந்த பூ ஓட்டுறது, பள்ளி ஓட்டுறது, குடம் ஓட்டுறது அதெல்லாம் எனக்கு பிடிக்காது. எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அது வந்து ஒரு நல்லாவே இருக்காது. அதனால நாங்கெல்லாம் ஒட்ட மாட்டோம், இப்படிதான் இருக்கும். இங்க இருக்க ஸ்டிக்கரையும் பிச்சிருவோம். இது பிக்க முடியல, அதனால அப்படியே வச்சிருக்கோம். இப்போ வந்து நம்ம வளவளன்னு பேசியிருக்கோம். மேல ஓப்பன் பண்ணுவோம். ஃப்ரீசர் வந்து ஓபன் பண்ணிட்டோம். गाइस, இந்த சைடுல இருந்துறோம் ஃபர்ஸ்ட். இப்போ பாத்தீங்கன்னா இங்க பருப்பு வகைகள்லாம் இருக்கு. பருப்பு, இங்க ஏதோ ஒரு அரிசி இருக்கு. இங்க வந்து இது கொண்டக்கடலை இருக்கு. அப்படியே கீழே வந்தீங்கன்னா இல்ல அது இது என்ன? எலுமிச்சை ஊறுகாய். அது என்ன? உப்பு ஊறுகாய். எலுமிச்சம்பழம் ஊறுகாய். அது உப்பு போட்டு ஊற வச்சிருப்போம்ல அது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது சப்ஜா சீடு. நாங்க வந்து குளு 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 இருப்போம்ல. சப்ஜா சீடு இல்ல, எள்ளு, கருப்பு எள்ளு. இங்க இது சப்ஜா சீடு. காட்டு. சப்ஜா சீடு இல்ல, செசமி. ஆமா गाइस, எள்ளு गाइस. சி வாயை பாரு. என்ன வள்ளல்ல. ரொம்ப ரொம்ப வேகமா பொறுப்பா சீடுன்னு சொல்லுவாரு. தப்பா சொல்லிட்டாங்க गाइस. ஓகே, இது பாத்தீங்கன்னா வந்து கேஷ்யூ நட், முந்திரி பருப்பு, ட்ரை ஃப்ரூட்ஸ். அது முந்திரி பருப்பு. இது முந்திரி பருப்பு தான், இது தெரியும் வை. அதுக்கப்புறம் இது பாத்தீங்கன்னா இது வந்து ஈஸ்ட். நம்ம வந்து இந்த ஒயின் செய்யறதுக்கு ஈஸ்ட். குத்தவும் ஆகவில்லை என்றால் சாகுவரை மாங்கு என்ற குத்தவும் மாங்குனா இப்படிதான். இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து ரோஸ் வாட்டர் இருக்கு. அதே மாதிரி இந்த பக்கத்துல பாத்தீங்கன்னா ரோஸ் மில்க்கு யூஸ் பண்ற வெண்ணிலா எசன்ஸ். ரோஸ் மில்க்னு இல்ல, எல்லாத்தையும் யூஸ் பண்ணலாம். வெண்ணிலா எசன்ஸ் நாங்க வந்து சம்மர் சீசன்ல வெண்ணிலா ஜூஸ் போட்டு குடிப்போம். வெண்ணிலான்ற ரோஸ் மில்க் போட்டு குடிப்போம். இது என்னது? இது கர்மா என்ன இப்படி நாறுது? ஓ, என்னமோ ஒரு பேக். எப்பா இது வச்சு ஒரு சாஸ் நினைக்கிறேன், சோயா சாஸா. அந்த கவர் வந்து அதோட மூடி மிஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அப்புறம் இதெல்லாம் போயிடுமேன்ட்டு நாங்க மாத்தி வச்சோம். அதுக்கப்புறம் நெய் டப்பா, நெய். அப்புறம் பாத்தீங்கன்னா இதுதான் ரோஸ் மில்க் எசன்ஸ். எங்க அம்மா பாத்தீங்கன்னா டப்பா வாங்கி வச்சிருப்பாங்க. இதுதான் ரோஸ் மில்க் எசன்ஸ். அடுத்தது இந்த சைடு வந்தா, இந்த சைடு வந்து என்ன இருக்கு? இங்க வந்து ஐஸ் மேக்கர் இருக்கு. ட்ரேல வந்துட்டு தண்ணி ஊத்தி ஐஸ் பண்ணிட்டு இத இப்படி ட்விஸ்ட் பண்ணோம்னா கீழ விழுந்துரும். போட்டு அப்பா நானே இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். நானே ஏய் சும்மா இருடா, இதெல்லாம் வேஸ்ட் பண்ற.
எதுக்குடா இப்ப வேஸ்ட் பண்ண ரெண்டாவது ஊத்திக்கலாம். இப்ப எடுத்துட்டோம்னா ஐஸ் விழுந்துருங்க ஐஸ். ஆமா நம்ம ரொம்ப சிரமப்படக்கூடாதுன்றதுக்காக இந்த ட்விஸ்டிங் மெத்தட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து கிர்னி ஜூஸ் இருக்கு. ஆமா. அப்புறம் பாத்தீங்கன்னா இது வந்து எங்க அம்மாவுக்கு வந்து கால்லாம் கொஞ்சம் வலிச்சிச்சுன்னா இந்த ஐஸ் பேக் வச்சுப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு பெப்சி பாட்டில் கிடக்கு, இப்போதான் வாங்கிட்டு வந்தது குடிக்கலான்னு. ஒரு வாட்டர் பாட்டில் இடையில நீங்கள் வச்சுருக்கோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெப்சி இருக்கு, இது அப்பப்போ குடிச்சிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது எருமை பாட்டு சாமி. இது மெஹந்தி ஃபங்க்ஷனுக்காக போடுறதுக்காக வாங்கினது. அந்த டைம் எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அது பண்ண முடியல. வீட்டில் நம்ம மிக்ஸ் பண்ற எண்ணெய் அந்த இதுதான், வேற ஒன்றும் இல்லை. இதுவும் எருமை பாட்டு சாமி. மெஹந்தி தான் போடுறதுக்காக எடுத்து வச்சது. அப்படியே அப்படியே ஃப்ளோரில் இவ்வளோதான் இருக்கு. இதை இப்படி வைக்க கூடாதுடா, உள்ளதாண்டா வைக்கணும். சரி ஓகே வச்சுக்கலாம். இது டாப் ஃப்ளோரில் இருக்கு. டாப் ஒன்றும் இல்லை, டாப் ஃப்ளோரில் இவ்வளோதான் இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் எல்லாமே நம்ம வீட்ல எப்போதுமே இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி தான். ஜூஸ் ஐட்டம் மட்டும் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். பெப்சி, ஃபேண்டா அந்த மாதிரி மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் வர போறோம். ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம செகண்ட் ஃப்ளோர் போக போறோம். இங்க வந்து வெறும் கூலிங்கான ஐட்டம்ஸ் மட்டும் வைக்க போறோம். ஃப்ரீசர் ஐட்டம் என்ன தெரிகிறது? நல்லா நோண்டுப்பா. ஓகே ஓகே நம்ம தொண்டை ரொம்ப கவுதடா. ஓகே गाइस, இப்போ வந்து நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். டடன் டடன் டடன். ஓபன் பண்ணிட்டோம். நாங்க வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கினப்போ ரொம்ப பயந்துட்டு இருந்தோம். என்னடா எல்லாமே வந்துட்டு ரேக்லாம் கம்மியா இருக்கு, ஸ்பேஸ் ரொம்ப சின்னதா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தோம். பட் வந்து வாங்கி யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியுது பயங்கர வந்து நல்லா எக்ஸ்பாண்டபிளா தான் இருக்கு. ஸ்பேஸ் வந்து நம்மளுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. வச்சுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப திருப்தியா இருந்துச்சு ஃப்ரிட்ஜ் வாங்கினது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடு பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்கு அப்படின்னா ஏலக்காய் இருக்கு. ஏலக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம பிரிக்காமல் இருக்கு. அதுக்கப்புறம் முட்டை இங்கே வச்சுக்கலாம். எத்தனை முட்டை வச்சுக்கலாம்? 8 முட்டை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து உரிச்ச பூண்டு, அது வந்து லாக் பண்ணி எங்கள் அம்மா வச்சுருக்காங்க. நாங்க வந்து உரிச்சிட்டோம், அது எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்றதுக்காக போட்டு வச்சிருக்கோம். இது வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லூசு ஜீவிதா இருக்கால, அவ பார்த்தீங்கன்னா இந்த நெயில் பாலிஷ்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே வச்சிருவா. எதுக்காக தான் வைக்கிறானே தெரியல. அப்பதான்டா லைஃப் நல்லா வரும். அதுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வேணா வைப்பானா? கூலிங்கான ஸ்பேஸ்ல இருக்கட்டும் சொல்லி எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஃப்ரிட்ஜில் வச்சா நெயில் பாலிஷ் வந்து வீணாகாது அப்படின்ட்டு. இல்லைன்னா வந்துட்டு கொஞ்ச நாள்லயே கெட்டி ஆயிடும் அப்படின்ற மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஐஸ் வாட்டர் குடிக்கிறதுக்காக வாட்டர் பாட்டில்ஸ். அதுக்கு அப்படியே கீழே பார்த்தீங்கன்னா இது வந்து சாஃப்ரான், அந்த குங்குமப்பூ ஜீவிதாக்காக அவங்க அம்மா வாங்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சாஸு. இது வந்து நம்ம ஹரி பார்த்தீங்கன்னா தீர வாங்கிட்டு வந்துடுவோம். அம்மாவும் போனால் வாங்கிட்டு வந்துடுவாங்க, அதனால தான் இவ்வளோ சாஸ் இருக்குது. அப்புறம் வந்து இங்கே வந்து சோயா சாஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு வின்னர் வனஸ்பதி டால்டா. இது ஒரு டால்டா, பொடி டால்டா, அந்த மாதிரி டால்டா. இது வந்து நம்மளோட காஷ்மரோட சிக்கன் கிரேவி. அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வச்சா வீணாக போய்டும்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா ஒரு கீழே வந்து இந்த சின்ன ரேக்கில் ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க. காஷ்மர் இது இல்லாமல் சாப்பிடவே மாட்டேன். அப்படி இந்த ஃபிஷ்ஷை மட்டும் சாப்பிட இது இருந்தே அவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்தது கீழே இருக்க ஃப்ரூட் ட்ரை. காய்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இதான் வெஜிடபிள் ட்ரேயில் மேலே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் வெஜிடபிள் அப்படின்னு 2 போட்டிருக்கோம். ஃப்ரூட்னா ஃப்ரூட்டு, வெஜிடபிள். இப்போ நாங்கள் வந்து வெஜிடபிள் தான் பார்த்தீங்களா, சொன்னேன்ல அந்த வாடகைக்கு வந்துட்டான் பார்த்தீங்களா. நாங்கள் 2 கட்டணம் வச்சுருக்கிறதுனால இப்போ நடுவில் வச்சுருக்கோம். ஏன்னா நாங்கள் வந்து வெஜிடபிளும் வச்சுருக்கோம், ஃப்ரூட்டும் வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். இப்போ இந்த வெஜிடபிள் ட்ரை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து ஒரு கொஞ்சம் சாத்துக்குடி, மாதுளை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்பிள், அப்புறம் வந்து கேரட் இருக்குது. கேரட் வந்து கேரி பேக் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து கத்திரிக்காய், இது வந்து முட்டைகோஸ், அப்புறம் மாங்காய் ஒன்று கிடக்கு. இது என்னன்னே தெரில. எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு குடிக்கிறதுக்காக எலுமிச்சம்பழம் கொஞ்சம் ட்ரை ஆயிடுச்சு. இது பார்த்திங்கன்னா பீட்ரூட். அவ்வளோதான். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஊருக்கு போகிறதுனால கொஞ்சமாக தான் இருக்குது காய். இதில் இருக்க ஃப்ரூட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஜீவிதாக்காக வாங்கி வச்சது. நானும் அப்போ திருடி தின்னுப்பேன். ஜீவிதாக்காக வாங்கி வச்சதுன்னு பேருக்கு சொல்லிட்டு நல்லா மாதுளம் பழத்தை உரிச்சு அவனே சாப்பிடலாம், கொஞ்சம் கூட தர மாட்டேன். இந்த நாசமா போறவன கூட்டிட்டு போயிருப்பா. இவனை நம்பி ஒரு பொருளும் வைக்க முடியல. இப்படி திரும்பி பாக்குறதுக்குள்ள திருட்டு போயிடுறான். இங்க வந்து எப்போதும் மாவு வச்சுக்குவோம். ஸோ
இந்த இது ஃபுல்லாக மாவு இருக்கும். இதில் கொஞ்சம் மாவு கொஞ்சம் பொங்கி ஊற்றிடாமல் இருக்கிறதுக்காக மாற்றி மாற்றி வச்சுட்டே இருப்போம். அப்புறம் வந்து இதில் புளி சாம்பாருக்கு போக மீதி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுருப்பாங்க. அண்ட் அதில் தயிர் இருக்குது. இது வந்து இது என்னடா காட்டன் கேண்டியா? பஞ்சு மிட்டாயின்னு உங்கள் வாயில் வராதா? பத்தியா உன் புத்தியை கட்டுற. இவ்வளோ நேரம் இவன் காட்டன் கேண்டின்னு தான் சொல்லிட்டு இருந்தான். சரி நானும் அப்படியே சொன்னேன். எங்களுக்கு தெரியும் இது பஞ்சு மிட்டாயின்னு. சரி ஓகே. இதுல இருந்து ப்ளூ கலர் ஃப்ளேவர் எங்கடா? நான் தின்ட்டேன். கண்ணிலே காட்டல. ஆனா அண்ணன் தம்பி சரியான விஷம்டா. ஓகே அடுத்து வந்து டேட்ஸ். இது வந்து நம்மளுக்காக தான். இது அவங்க அம்மா வந்து ஸ்பெஷலி ஜீவிதாக்காக வந்து துபாயிலேருந்து இறக்குவாங்க. ஓகே அடுத்தது அடுத்தது அடுத்தது. ஓகே இதுலயும் வந்துட்டு தயிர் தான் இருக்கு. ஸோ ஒன்று வந்து நாங்கள் வீட்டில் உர ஊற்றுனது, இன்னொன்று வந்து கடையில் வாங்கின தயிர். அப்புறம் வந்து இது ஹோம்மேடு ஊறுகாய், மாங்காய் ஊறுகாய். திறக்காத திம்ப. அப்புறம் ஆமா எனக்கு மட்டும்தான் வாய் இருக்கு, நீங்க வேடிக்கை பார்த்துட்டு போயிருவீங்கல்ல. அடுத்தது 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 வாய் பேசணும். இதுல என்ன இருக்கு? இதுல வந்து கொஞ்சம் பூ இருக்கு. பூ வந்து ஏன் இதில் போட்டிருக்கோன்னா ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஸ்மெல் ஆகிடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு க்ளோஸ்டு பாக்ஸில் போட்டிருக்கோம். இது எப்போதும்லாம் இருக்காது, இது கொஞ்சம் ஸ்பெஷல். ஸோ நான் எடுக்க வந்துட்டே இருக்கு. அது என்னது? நான் தான் சொன்னேன்ல ஃப்ரிட்ஜ் பத்தலாம் நினச்சிருந்தா கடைசியில் வந்துட்டு நிறையா இருக்குன்னு. இது வந்து வினிகர். ஸோ இந்த மாதிரி ஊறுகாலாம் போட்டால் வினிகரா? பன்னீர் சோடாலாம் எடுத்து குடிச்சிருப்பேன்டி நான். கேட்காம கொள்ளாம எதையும் குடிச்சிடாத. காய்ஸ் இந்நேரம் பார்த்தீங்கன்னா பன்னீர் சோடான்னு எடுத்து வினிகரை குடிச்சு வயிறு வந்து கிடந்திருப்பேன் காய்ஸ். ஓ மை காட். அந்த வெயில் சீசனுக்கு வந்துட்டு வினிகர் குடிச்சா நல்லா இருக்குமா? ஊறுகாலாம் போட்டு இந்த மாதிரி என்னது வெள்ளை வெள்ளையாயிடும்ல. ஸோ அதெல்லாம் அதாகாம இருக்கிறதுக்காக லைட்டா மிக்ஸ் பண்றது. காய்ஸ் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து மென்ட். இவர் வாயில மட்டும் புதினான்னு வராதான், நம்மள வந்து சொல்லுவார் இவர் ரொம்ப வேகமா. இது வந்து புதினா. இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸ்குள்ளே போட்டு வச்சுருந்தோம்னா ரொம்ப நாள் அப்படியே கிடக்குமா. நாங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா எல்லாமே வந்துட்டு இந்த மாதிரி பாக்ஸில் தான் போட்டு வைப்போம். ஸோ நார்மலாக அதெல்லாம் வெளியே வச்சுருது கேரி பேக்கில் கட்டிலாம் வைக்கிறத விட இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு வச்சா நல்ல லைஃப் வரும். அடுத்தது இது வந்து கருவேப்பிலை அப்படி. அடுத்தது இது மிளகா, சில்லி கிரீன் சில்லி. இது கிரீன் சில்லி. இது வந்து எல்லாமே எங்கள் அம்மா வந்து ஹைஜீனிக் உமன். அவங்க வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு பாக்ஸில் போட்டு தான் வச்சுருப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு ஹைஜீனாக இருக்கணும். இது ஹைஜீனான்றதை விட இது வாங்கி கெட்டு போகக்கூடாது. அதனால அவங்க வாங்குறோம், அவ்வளவு சீக்கிரம் கெட்டு போக விட்டுறக்கூடாது. அது பாக்ஸ் தான் எல்லாமே வந்து சேமாக தான் வாங்குவாங்க. பச்சை கலர் மூடி அந்த மாதிரி தான். அடுத்தது ஜீவித தொலைவிட்டு இருக்கேன் என்னன்னு தெரியல. எல்லாம் கொஞ்சம் ஹைட்ல இருக்குல்ல. ஓகே கொஞ்சம் கருவேப்பிலை தான் இருக்கு. பச்சை கலர் முடி. இதுல வந்து நாங்க இஞ்சி வச்சிருக்கோம். ப்ளூ கலர் முடி. இது அரியோட டிஃபன் பாக்ஸ் தான். வாங்கினா மெனக்கெட்டு ஆபீஸ்க்கு கம்பெனிக்கு வந்து டெய்லி காலையில இதுல ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுங்க அப்படின்னா, ஆனா வாங்கி ஒரு வாரம் மட்டும் தான் அதை கொண்டுட்டு போறோம். ஜிஞ்சர் தான் இருக்கு. வேற என்ன இருக்கு? சோ இந்த பாக்ஸ் வந்து உனக்கு தான் தெரியுமா இந்த பாக்ஸ்? இது என்னோட பாக்ஸ் இது. ஆமா இது இதுல முந்திரி டயட் இருந்தேன் அந்த டயத்துல வந்து இந்த ஈர வெங்காயம் பெருசா டயட் இருப்பாரு. 2 நாளைக்கு வந்து எல்லாமே வாங்கிட்டு வந்துருவாரு. ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து மாங்குன்னு சாப்பிடுவான். 3ஆவது நாள் வந்துட்டு பிரியாணியை வாங்கிட்டு வந்து அவன் டயட்டை கெடுத்துருவான். गाइस நான் டயட்ல இருப்பேன் गाइस. இவங்க பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் எதையாவது செஞ்சு எனக்கு வந்து நாங்க செஞ்சலாம் இல்ல. இவன் கடைக்கு பக்கட்டா போறப்ப பிரியாணி வாசம் அப்படியே இழுத்துரும். அப்படியே பிரியாணி வாங்கிட்டு வந்து நல்லா இருக்கு சாப்பிடுவோம். இதுல பேர் வந்து டயட் வேற. இப்போ அடுத்தது சோ இங்க வந்து இது தக்காளி ட்ரே அண்ட் இங்க வந்து பால். ஏன் நாங்க பால் இங்க வச்சிருக்கோம் அப்படின்னா ஃப்ரீசர்ல வச்சா உடனே வந்துட்டு பால் ஐஸ் கட்டி ஆயிடுது. சீக்கிர டைம்ல நம்மளால காபி போட முடியல. ரொம்ப நேரம் இது கூல் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுக்குது. சோ அதனால பால் இங்க வச்சிருக்கோம். அடுத்து வந்து தேங்காய் எங்க கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு மீதி அப்படியே வச்சிருக்கோம். ஆல்மோஸ்ட் இன்னைக்கு வந்து ஃப்ரிட்ஜ்ல இவ்வளவுதான் இருக்கு.
இந்த சைடு இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாமே கான்ஸ்டன்ட், இது மட்டும் மாறிட்டே இருக்கும். அவ்வளோதான். வேற என்ன ஃப்ரிட்ஜில் வைக்கணும் மட்டும்? வேற ஒன்றும் இல்லை. இதுவே எஸ். ஓகே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்களோட ஃப்ரிட்ஜ் பார்த்துருப்பீங்க. எங்களோட ஃப்ரிட்ஜில் வந்து மீடியமாக தான் இருக்கும். ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா இந்த மேகி நூடுல்ஸ் அந்த மாதிரிலாம் பெருசாக ஒன்றும் இருக்காது. ஏன்னா நாங்கள் அதை அப்பப்போ வாங்கி அப்பப்போ சாப்பிட்ருவோம். அதை ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுக்கிற பழக்கமே கிடையாது. வேறு எது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரிட்ஜ் டூர் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எங்களோட ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துருப்பீங்க. பெருசாக ஒன்றும் ஹை குவாலிட்டிலாம் ஒன்றும் இருக்காது. நம்ம நார்மலாக எல்லார் வீட்லேயும் எப்படி வச்சுருக்கோமோ அதே தான். ஃப்ரிட்ஜ் என்னடா சுத்தமாக இருக்குது, நீங்கள் டெய்லி துடைப்பீங்களா இல்லை வீடியோக்காக துடைச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வரலாம். எங்கள் அம்மா பார்த்தீங்கன்னா அப்படியே சுத்தம் சோறு போடும் சுகாதாரம் குழம்பு ஊத்தும் அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி எங்க அம்மா எப்பவுமே நீட்டா தான் வச்சுப்பாங்க. நான் அந்த ஃப்ரிட்ஜ் இருந்தப்பயும் அவங்க அதே மாதிரி தான் வச்சிருந்தாங்க. ஃப்ரிட்ஜ்னு இல்ல, எல்லா இடத்தையுமே பாத்தீங்கன்னா தொடச்சு தான் வச்சிருப்பாங்க. கூட தொடச்சிட்டு இருந்தாங்க ஜன்னல் கதவு எல்லாத்தையும். அதே மாதிரி ஃப்ரிட்ஜ் பாத்தீங்கன்னா எப்போதுமே கிளீனா தான் இருக்கும். நீங்க எங்க சப்ஸ்கிரைபர் வந்து எங்க வீட்டுல ஃப்ரிட்ஜை திறந்து பாத்தீங்கன்னா கூட சுத்தமா தான் இருக்கும். வீடியோக்காக இது சுத்தம் பண்ணது இல்லை. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இதே மாதிரி இன்னொரு டூரில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஸோ மச்.